வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் நலம். ஒரு ஊடகவியலாளரா அச்சத்தோட இருக்கீங்களா இல்ல கூலா தான் இருக்கீங்களா? அச்சம்தான். அச்சம் இருக்கு. அச்சம்தான். வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆமா ஆமா. உங்களுக்கு தான் காரணமே தேவையில்ல. பிடிக்கலனாலும் சந்தேகம் வந்துட்டாலும் பயந்துட்டாலும் கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடி நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சீரியஸா ஏதோ பயங்கரமா பேசிட்டோம், இல்ல ஒரு அவங்களோட இருப்பை காலி பண்ற அளவுக்கு ஏதாவது பேசிட்டோம். அது நாமளே பேசிடுவோம், சுதந்திரமா பேசிட்டு கூட எடிட்ல வந்து நம்ம கவனிக்கலாம் கூட எடிட்டர் கவனிப்பாரு. இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது, இதை நீக்கிடலாம் நீக்கிடலாம் அப்படின்னு. இப்ப அப்படிலாம் இல்லையே, நீங்க அது பேசுறதுக்காகவே விமர்சனம் பண்ணாவே அங்கிறது ஒரு பக்கம் தாண்டி இந்த முறை விஜயன் அவர்களை கிட்டத்தட்ட கைது பண்ணி 2 நாட்கள் வைத்திருந்து இரவோடு இரவாக அவரை வந்து முழுக்க அவர் அவங்க கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிட்டு போனவர் திரும்ப 2 மணிக்கு கூப்பிட்டு அவரோட மொபைல் அவர்கிட்ட இந்த வலுக்கட்டாயமா வாங்கி அடுத்த நாள் முழுக்க காலையில இருந்து ஒரு ஈவினிங் ஒரு நைட் வரையும் உட்கார வச்சு பண்ணது வந்து காரணம் நம்ம ஆட்சி கவிழ்ப்பு சரியில்லை. இவர் முரண்பட்டு அதுலயே பாருங்க, அவர் ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகையாளர் யார்கிட்ட வேணா தொடர்புல இருப்பார். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வேற. ஆனா எல்லா கட்சிக்காரங்களோடய தொடர்புல இருப்போம், எல்லா நபர்களோடையும் தொடர்புல இருப்போம். இன்னொன்னு விருந்தினர்களா வர்றவங்க நெறியாளர்களோட தொடர்புல தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஏதோ தகவல் சொல்லுவாங்க, தலைவா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்க, ஆனா வாங்க, இது சகஜம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, திருநாவுக்கரசோட ஒரு வாட்ஸ்அப்ல வந்து சாட் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆட்சேபகரமான குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார். சரி, இதுக்கு நீ என்ன வழக்கம் கொடுப்பீங்க? என்ன வேணா வழக்கம் கொடுக்கலாம். ஆட்சேபகரம்னா பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க போல. தேச விரோதம், சட்ட விரோதம், சமூக விரோதம், ஆட்சி கவிழ்ப்பு, கொலை முயற்சி, கும்பல் வன்முறை, பாலியல் வல்லுறவு, நீ எது வேணா சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். போட்டுக்கலாம். எவ்வளவு மோசமான நோட் பாருங்க. காவல்துறையோடைய அறிவிப்பு, அதுக்கு ஆபரேஷன் மேகாலயான்னு பேராம். ஏது இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படின்றதுக்கு ஆபரேஷன் மேகாலயா. யார் அதெல்லாம் பேர் வச்சுங்க? திடீர்னு வருது. திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணா கூட அது சொல்லலையே, விஜயனை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வருது ஆபரேஷன் மேகாலயா. 15 எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு என்ன கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு சாட்சி. இப்போ நீங்க திருநாவுக்கரசுடைய போனை எடுத்து ஆய்வு பண்ணும்போது யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் போட்டுக்கிறாங்கன்னு பார்த்து அந்த மெசேஜ் போட்டவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, ஒரு சாட்சியை விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிக்க போறோம், வாங்க. சரின்னு போயாச்சு. அவர் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போறாருங்க. அவர் சொல்லலாம், சார் எங்களுக்கு கமிட் ஆன நிகழ்ச்சி இருக்குது, கெஸ்ட்டுகள்லாம் வந்திருக்கிறாங்க, நான் தான் அதை ஆங்கரிங் பண்ணணும், அதை முடிச்சுட்டு நான் 8 மணிக்கு மேலே வரேன் அல்லது நாளை வரேன் சொல்லலாம் தானே, சாட்சி தானே. ஆனா அவர் பொறுப்பா கூப்பிட்டுருக்குறாங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போறாரு. ஆல்டர்னேட் கூட இல்லை, வேற ஒருத்தரை வச்சு ஆங்கரிங் பண்ணுங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவு பாதிப்புன்னு தெரியும். போறாங்க. போனா நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, அந்த 15 பேர் யாருன்றீங்க. அதுல நடந்த இது என்ன அப்படின்னா, அவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறார், திருநாவுக்கரசு ஒண்ணு சொல்லியிருக்கிறார், தலைவா ஒரு 15 பேர் வெளியே போறாங்க, கவர்மெண்டே காலியாக போகுது அப்படின்னா, லூசு மாதிரி பேசாதீங்க, அது எப்படி நடக்கும், இல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் சரி. இப்ப யாரு என்ன, அப்போ இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க நிகழ்ச்சியில பேசுவோம்னு அவர் வர வச்சு இதே டவுட்டை நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இதை முதல்ல பிரேக்கிங் பண்ணது யாரு, திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்றாங்கன்னு புதிய தலைமுறை தான் முதல்ல நியூஸ் போடுறாங்க. அப்புறம் மீதி எல்லாரும் போடுறாங்க. அதுக்கப்புறம் சமஸ் வந்து எழுதுறாரு, பதிவு போடுறாரு, இது மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, கேட்ட உடனே பகீர் நின்னுச்சு அப்படின்னு அவரே பதிவு போடுறாரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்குது. உங்க அமைச்சர்கள் பின்னாடி அமைச்சர்கள் ஆகிறாங்க, அன்னைக்கு அமைச்சர்கள் இல்லை, ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேற எதுவுமே பேசல. சார் அங்க வீடு இடிச்சுட்டாங்க, இங்க இல்லைங்க ஆட்சி கவிழ்க்க போறாங்க, சார் அங்க குடிசை மாட்டு வாரியத்துல வந்து ஜாதி ரீதியா பில்டிங் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்களாம், அதெல்லாம் இல்லைங்க, இங்க ஆட்சியை கவிழ்க்க போறாங்க, திமுகவும் அதிமுகவும் பிஜேபி கூட சேர்ந்து சதின்னு தான் நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஸ்கஷன், எல்லாருமே பேசுற டிஸ்கஷன் ஆச்சு. ஓப்பன் ஹவுஸ் வெளிப்படையாவும் சரி, சேனல்ஸையும் சரி, பர்சனலாமே நம்ம ஊடகத்துறை கண்டிப்பா அதை டிஸ்கஸ் பண்ணி தானே இருப்போம். பண்ணியாச்சு. மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தாண்டி நேஷனல் மீடியா வரைக்கும் பேசியாச்சு. அப்புறம் இதுல என்ன வேற என்ன ரகசியம், அவங்க கேட்டது அந்த 15 பேர் யாரு. சரி, இதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும், உங்க எம்எல்ஏ கூட்டு கேட்ட தெரிஞ்சிட போதாதான், உங்கள்கிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, அத்தனை ஒரு போனே ரெக்கார்ட் பண்ண வந்துட போதாதான். அவங்களுக்கு என்னன்னா வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, எங்களால வந்து அதை வந்து அக்சஸ் கிடையாது, அது இன்டர்நேஷனல் மீடியா, அது அதனால நாங்க வந்து பிடிக்கணும், ஆளை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஐயா எனக்கு தெரியாது. அப்படியா, சரின்னு முடிச்சு அனுப்பியாச்சு. மறுபடியும் போனை கொண்டாங்க, நான் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் போனை கொடுத்து
ஒரு 12 மணிக்கு விசாரணை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. மறுபடியும் 2 மணிக்கு வாங்க அப்படின்றாங்க. நைட்லாம் உட்கார்ந்து விசாரணை. சரி, மறுநாள் போனையும் கொடுத்தாச்சு, நான் ஆய்வு பண்றேன்னு சொல்லியாச்சு. மறுநாள் வர சொல்றாங்க. எதுக்கு? விசாரணை தொடர்கிறது. சரின்னு மறுநாள் 11 மணிக்கு போயாச்சு. 11 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கிறாங்க. சரி, என்ன விசாரிச்சீங்க? அந்த 15 பேர் யாரு? அது தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்லியிருக்க மாட்டாரா? சார், அவங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன நடக்குதோ அதை சொல்ல போறோம். இப்படி நடந்துச்சுன்னா இப்படி, அப்படி நடந்துச்சுன்னா அப்படி, அவ்வளவுதான். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. ஒப்பீனியன் கூட சிலர் தான் சொல்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒப்பீனியன் சொல்றதே இல்லை. உங்க தரப்புல என்ன சொல்றீங்க, உங்க தரப்புல என்ன சொல்றீங்க, நீங்க நியூஸ் கொடுத்தா எதிர்கட்சி திமுக ரங்கநாதன் பேசுறாரு, பரந்தாமன் பேசுறாரு, அல்லது ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி பேசுறாருன்னா பேசினாருன்னு எடுத்து போடுவாங்க. அவ்வளவுதானே. நிர்மல்குமார் பேசினா நிர்மல்குமார் தகவல் இந்த மாதிரி சொன்னாரு, நிகழ்ச்சியில திரும்ப உரையாற்றினார். ஊடகங்கிறது ஒப்பீனியன் சொல்றது இல்ல, செய்திகளை சொல்றதுதான். நீ அவங்கள கூட்டு வச்சுட்டு இதுல ஏதோ கூட்டு சதி இருப்பது போல. இப்ப ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, அவர் விஜயன், நான் 4 பேரை உட்கார வச்சு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் ஒரு விமர்சனம், ஆளுங்கட்சி மேல டிவிக்கு மேல ஒரு விமர்சனம் சொல்றாரு. சார், இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது உண்மையான்னு நான் கேட்டேன்னு, நீ அவங்க ஆளு, நீ சதி பண்ணவன் தானே, ஆட்சிக்கு சதி பண்ணவன் திருப்பி கேட்டேன்னா எப்படியா நிகழ்ச்சி நடத்த முடியும்? கரெக்ட். ஆமா ஆமா, நம்ம வேலை அதானே. உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கேட்கறது தான், பதில் சொல்லுங்க கேட்கறது வேலை. ஆமா. அப்ப நீ அதுக்கு முன் முடிவோட நீ அணுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது சிக்கல். இன்னொன்னு, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கு போவாங்க. கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல, அறிவுஜீவிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, ஏன் ஹியூமர் கிளப்ல கூட பேசுறது போவாங்க. இங்க நடக்கிற காமெடிகளை சொல்லுவாங்க அவங்க. இப்ப அங்க கூடுவாங்களா அவங்க? இப்ப அவங்களுடைய மாண்பு பெறுதில்ல, மரியாதை பெறுதில்ல, நம்பகத்தன்மை பெறுதில்ல. இப்ப இந்த விஷயத்த இப்ப நம்ம பேசுறோம், விஜயன் அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யூஸ்வலா ஊடகத்துறையில இருக்கும் பொழுது கெஸ்ட் கிட்ட பேசுற விஷயங்கள்ல தான் அவ்வளவுதான் நடந்திருக்கும் போது, காவல்துறை தரப்புல இருந்து இது ஆட்சேபகரமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது, அப்ப ஏதோ இவங்க எல்லாம், நான் இப்பவே பாக்குறேன் Facebookல கூட தாவைக்க தரப்பு ஆதரவாளர்கள் எழுதுறாங்க, பாருங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு சதி பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாம் உள்ள எல்லாருமே சேர்ந்து. அவ்வளவு கூட்டு சதி சொல்றீங்கல்ல, இதே திருநாவுக்கரசை கூப்பிட்டு இதே விஜயன் விவாதத்துல பங்கெடுக்க வச்சு, இங்க நீ எதை சதின்னு சொல்றீங்களோ அதை ஓப்பனா பேசிட்டு போனாரு. நிகழ்ச்சியில ஓப்பனா பேசிட்டு போனது தானேங்க. அப்புறம் என்ன அதுல சதி? அப்ப என்ன நோக்கமா இருந்திருக்கும்? இப்ப விஜயன் அவர்களை அழைத்து முதல்ல அவங்க பேசும்போது அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லயே தெரிஞ்சிருக்கும் ஒன்னும் அதை தாண்டி இங்க ஒண்ணு இல்லைங்கிறது போலீஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு மொபைல வாங்கி ஆய்வு பண்றது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் முழுக்க உட்கார வைக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இது ஏன் செஞ்சாங்க அப்போ? இல்ல, அவங்களுக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, எந்த நேரத்திலயும் கவிழ்ந்து விடலாம், விலை போய் விடலாம், யாரோ ஏதோ வாங்கிடலாம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. படுக்க போனா கனவுல வருது, முழிச்சா நிலவுல வருது, இதே அச்சத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க அவங்க உருவாக்குற டிபேட்ஸ் எல்லாமே இது சம்பந்தமாவே இருக்குது. ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. ஏன் அந்த நம்பகத்தன்மை அவங்களுக்கு இல்ல? கட்சிக்காரங்க யாரும் சித்தாந்த அடிப்படையில வரல. பாதிக்கு பேர் 106 பேரு அவுட் சோர்சிங், பிஜேபியில இருந்து, திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, இன்னும் இப்ப அருள் எல்லாம் போறாராம், அடுத்த எலெக்ஷன்ல அவரு நிப்பாரு, யாரு? பாமக அருள். அப்ப நீ எல்லாத்துல இருந்தும் நீங்க அவுட் சோர்சிங் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இவனை நம்பி நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? யார் வேணா போயிடலாம், விலை போயிட்டா என்ன பண்றது? டிஃபால்ட்டா நமக்கு மக்கள் இயக்கத்துல இருந்து செயல்பட்டு விஜயோட தீவிர ரசிகளா வந்தவங்க வேணா இருக்கலாம், ஓரளவுக்கு அதை நம்பலாம். லாஜிக்கலி அவங்களாவது இருப்பாங்க. வெளியிருந்து வந்தவங்க யாரு இருக்குங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். அதனால அவங்க அச்சத்தோட இருக்கிறாங்க, இதை மட்டுமே யோசிக்கிறாங்க. அதனாலதான் நிர்வாகம் எதுவுமே நடக்கல. நான் சிலரை விசாரித்த வகையில என்ன அப்படின்னா, எந்த இடத்துலயும் நிர்வாகம் நடக்கலாங்கன்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயும் நிர்வாகம் அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆட்சியை தக்க வைக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி இடைத்தேர்தல் ஒரு 10 பேரை எக்ஸ்ட்ரா நிப்பாடி நம்ம 118 தாண்டதுங்கிற முறையில இருக்காங்க. இதேதான் இடைத்தேர்தலை எப்படி எதிர்கொள்றது. இன்னும் 15 பேர் வாங்கணும். ஏடிஎம்கேல இருந்து குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்குது, அவங்கள தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் கொண்டு நிரப்புறது எப்படி? ஐயோ, பாஸ்கர், சிஆர் பாஸ்கர், சி பாஸ்கர், விஜய் பாஸ்கர் வந்துட்டாருன்னு குட்கா பாஸ்கர்னு விமர்சனம் பண்றாங்க. அப்ப கொஞ்சம் பிரேக் போடு, மறுபடியும் ஆழத்துக்கு, இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, திருமாவுடைய பேச்சுங்கிறது டிவிகே, டிஎம்கே எல்லாம் சேர்ந்து அவங்க பிஜேபிக்கு எதிராக நிக்கணும்லாம் பேசுறாரு. அப்ப இவரை நம்பர் தான் வேண்டாமா? சிபிஎம், சிபியோட அறிவுஜீவிகள் வெளியே இருந்து விமர்சனம் பண்றதெல்லாம் பாக்குறாங்க. யாரும் அந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு மரியாதை இல்லை. நேற்று கூட ஒரு எம்பி வந்துட்டு அந்த குதிரை பேர் அரசியலை வெறுக்கிறோம், மறுக்கிறோம்லாம் அவர் ரைமிங்கா வர பேசிட்டு போறாரு. அதனால அமைச்சர்கள் எல்லாம் பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ஓப்பனா பேச. ஆமா, இந்த அரசின் மீது யாருக்கும் மரியாதை வரல, எந்த வகையிலும் நிர்வாகம் நடக்கல. நீங்க எதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களோ அதுக்கு ஏறுமாறா நடக்குது. நீங்க சாரி வேண்டாம், நீதி வேணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் கன்னியாகுமரியில அடிச்சு கொண்டிருக்கிறாங்க.
லாக்அப் டெத்து, 19 இடத்துல காயம், ஏற்கனவே உடஞ்ச கை, அதுல 3 இடத்துல பிராக்சரு, காலு பலவீனமான காலு, அதை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆப்வியஸ்லி கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஆட்சி எப்போ வேணா கவிழ்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குது. இதுக்கு நடுவுல இது ஏதோ ஒரு யூடியூபர், சில யூடியூபர் வந்து ஒரு மாதிரி கொச்சையா பேசுவாங்க, கீழ்த்தரமா விமர்சனம் பண்றவங்க எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி விசாரணை செஞ்சாங்க, இல்ல ஜெயில போட்டா கூட ஓவரா பேசிட்டு தான் இதுக்கு உள்ள போட்டாங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்போ கூட நீங்க வழக்கு போடுங்க. இல்ல அதான் சொல்றேன், அந்த மாதிரி நீ சிறையில போடணும்னு அவசியம் கிடையாது. சவுக்கு சங்கர் எவ்வளவு பேசியிருப்பார், திமுக அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு அருண் ஐபிஎஸ் ஒருத்தரை வந்து கமிஷனரை வந்து ஒரு விமர்சிக்கும் போது பெண் காவல்துறை சேர்ந்த பெண் அதிகாரிகளை வந்து அதை சேர்த்து வச்சு பேசும்போது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஸ்ஐ கொடுக்குறாங்க, கான்ஸ்டபிள் கொடுக்குறாங்க, ஏட்டம்மா கொடுக்குறாங்க, ஒரு கமிஷனர் கொடுக்குறாங்க. எல்லாம் தாண்டி அது ஒரு ப்ரொசீஜரா போச்சு. அவனை என்ன விமர்சிக்கிறாங்க, காவல்துறையின் மாண்பை வந்து கெடுக்கிறாரு, அதுக்காக அவங்க புகார் கொடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. நீதிபதியை வந்து தவறா பேசினாருங்கிறதுக்காக நீதிபதி கண்டெம்ட், அவர் அரெஸ்ட் பண்ணாரு. இப்படித்தான் நடந்தது. அதுக்கே நிறைய பேர் கொதிச்சாங்க, கொந்தளிச்சாங்க. ஐயோ கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம். அவர் கருத்து சுதந்திரத்துக்கு இடமே இல்லை, அவருல அவதூறு. அப்படி இருந்த போது கூட பொறுத்து தானே போனாங்க. அப்புறம் வெளியே வந்த இவரும் விமர்சிச்சாருல்ல. ஸோ என்ன பார்க்கணும், ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டுக்கிறார். என்ன தெரியுமா போட்டுக்கிறாரு, திமுக ஆட்சியில் நடந்தால் இது நடந்திருந்தால் ஊழல், டிவிகே ஆட்சியில் நடந்திருந்தால் இது தவறு நடந்திருக்குது. பழனி கோயில் விவகாரம் தவறு நடந்திருக்குங்கிற கேப்ஷன் வந்து யார் கொடுத்தது, அது வந்து லோகேஷ், அமைச்சர் லோகேஷ் வந்து அவர் பேசுனது. ஆமாங்க தவறு நடந்திருக்குது அப்படின்னு அவர் அந்த கேப்ஷனை அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீதிபதி சொல்றாரு, எப்பா அந்த சமூக ஊடகத்துல எழுதுனதுக்கெல்லாம் வந்து கலவரத்தை தூண்டுன வழக்கெல்லாம் போடாதீங்க அப்படின்றாங்க. கலவரத்தை தூண்டுற அளவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? இல்ல சமூக வலைதளத்தை எழுதும்போது கூட இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடி வாங்க போய் அடிப்போம் எல்லாம் சொல்லிருந்தா கூட கலவரத்தை தூண்டுறதாகும். அவரு ஒரு ஒரிஜினல் அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா அதுதான் கலவரத்தை தூண்டு. பின்ன அவர் டெலிட் பண்ணாரு. ஆமா, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இப்ப பரந்தாமன் பேசியிருக்காருல, பழனியில மொட்டை போடுற கேள்விப்பட்டிருக்கேன். பழனிக்கே மொட்டை போடுறது இப்பதான்ட்டு இப்ப அவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல. நான் கேட்க வந்தது என்னன்னா, ஏதோ ஒருத்தர் கொச்சையா பேசிட்டாரு, தரக்குறையா பேசிட்டாரு, கீழ்த்தரமா பேசிட்டாரு, அவரை பிடிச்சி ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா கூட அந்த அவர் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு லாஜிக்கலி ஓகே போட்டுட்டாரு. ஆமா ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் முதலமைச்சரோட பேசலாமா, கட்சிக்காரங்க மதிப்பானா அப்படின்னு ஒண்ணு ரீசன் இருக்கு. இதுல வந்து விஜயன் அவர்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேல சீனியர். ஆமா சீனியர். இன்னொன்று பெரிய சர்ச்சைக்குரிய விவாதங்கள்லாம் பண்ணி பெருசா எல்லாரையும் காயப்படுத்தி நோண்டி நொங்கெடுக்கிற ஆளும் இல்ல, ஒரு நடுநிலையாக இருந்து ஷோ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் எல்லாம் கொண்டு இது மாதிரி பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி இருக்க பிரச்சனை இது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தானே கிரியேட் பண்ணும். நெகட்டிவானதை உருவாக்குறது மட்டும் இல்லைங்க, இது என்ன செய்யும் தெரியுமா, ஊடகங்கள்ல சுய தணிக்கையை செய்ய தூண்டும். எதுக்கு தேவையில்லாம பகைச்சுக்கிட்டு இது அச்சத்தை ஏற்படுத்தும். இது ஒரு நியூஸ், இந்த நியூஸை போடலாமா வேண்டாமான்னு உட்காந்து பேசுற சூழல் வரும். நியூஸ் தினங்க போடுங்கன்றது பழைய காலம். இப்போ வந்து நியூஸை போடலாமா வேண்டாமா, ஐயோ அந்த கேப்ஷனை மாத்துங்க, அவர் யாராவது ஆதவ் போன் பண்ண போறாரு, நிர்மல் போன் பண்ண போறாரு, இப்படி ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னா அவங்க செல்ஃபா வந்து தணிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஊடகங்கிறது எப்படி இருக்கும்? இப்ப நம்மளே உட்கார்ந்து இதை வேணாம் தேவையில்லாம சிக்கலோ இதை பேச வேணாம்னு தவிர்த்துட்டோம்னா பல விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச வேண்டிய விஷயங்கள், பல விமர்சனங்கள் தவிர்க்கப்படும். அந்த நோக்கத்துக்காக பண்றாங்க. தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்களா இல்லையா? இப்ப நீங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, டிவி இவங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுது, பிஜேபி அவங்க ஒரு ஆங்கிள் விமர்சனம் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் போடுறதா வேண்டாமா? இப்ப விஜய் வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்தாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வருவாங்களா அப்படின்னு. அது ஒரு நியூஸ் ஆங்க. அது அவர் கோட்டு போட்டுக்கிறாரு, அவர் பொட்டு வச்சிருக்கிறாரு, அது அரகஜா அப்படின்னு ஒரு பொட்டு, தலைச்சம்பிள்ளையோடைய இதுல இருந்து அந்த மண்டபத்துல இருந்து அதை செஞ்சு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுதான் எங்களுக்கு தேவையா? இப்ப அவரு வச்சிருக்கிற பொட்டு எதுல செஞ்சது? அவன் பட்டைய போட்டுட்டு நாமத்தை போட்டுட்டுலாம் வந்து உட்கார்ந்து. இப்ப இதுல அந்த பொட்டு முக்கியம். அவர் வந்து இன்னைக்கு கோட்டு போடாம நடந்து வந்தாரு, அவரு வந்து பொலிரோவை ஓட்டினாரு. கோட்டு போடுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். கடந்த 2-3 தினங்களா கலர் சட்டை போட்டுறாரு. இல்லங்க, அவர் அதை போட்டிருந்தா என்ன, போடலன்னா நமக்கு என்ன? இல்ல ஒரு சேட்டலைட் சேனலோட நியூஸ் கார்ட்லயே வழக்கம் போல கோட்டை இல்லாமல் வந்து இந்த முறை அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினா விஜய் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல அதுதான் இந்த சூழல் கொண்டு வந்திருக்குதுன்ற. இப்ப இனி மொத்தமாவே இப்படி ஜால்ரா போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு எங்க நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்? நீங்க காவல்துறை அரசு கட்டுப்பாடுல இருக்குது,
நீதித்துறை அது இண்டிபெண்ட்னாலும் அரசு கட்டுப்பாட்டுல சம்பளம் கொடுக்கறது அவங்க இல்லையா? சட்டமன்றம் அது நீங்க தான். உங்களுக்கு வெளியே ஒண்ணு இருக்குது, அதுதான் சுதந்திரம் உள்ளது, மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியது. நீங்க சொல்றத மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள் சொல்றத உங்ககிட்ட சொல்லுவோம். ஊடகமா இருக்கிறது நாங்க தான். இப்ப நீங்க இந்த பாதையை அடைச்சிட்டீங்க, இந்த பாலத்தை உடைச்சிட்டீங்க அப்படின்னா இது என்னத்துக்காக வருது? இது ஒருவேளை நீங்க செய்யற நல்ல விஷயங்களும் போய் சேராது. ஆமா, ஜாலரா தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, திட்டங்கள் போய் சேராது. இந்த மாதிரி அரிசியை ஒரு சொட்டு கூட கீழே ஒரு பொடி கூட கீழே விழாம கொட்டினார மாதிரி செய்திகள் தான் போகும். ஆமா, நீங்க அது போதும்னு நினைக்கிறாங்களா அவங்க? இல்லங்க, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறையில நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு நாள் ஆகல வந்துருச்சு. போதை பொருளை தடுத்துட்டோம்னு சொன்னாங்க, அவரு அமைச்சரே வந்து போதை பொருளை வந்து தரவுனது வெளியே வருது. இப்போ நீங்க இந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் கார் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆட்டோக்கள் குவியுது, இந்த ஒரு வாரமா ஆட்டோக்கள் குவிஞ்சு கிடக்குது. ஏன் பண்ணல அப்படின்னா 20,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க அப்படின்றது அது ஒண்ணு இருக்குது. இவங்களும் அந்த ஊழல் இல்லைன்னு சொல்றாங்களா நம்பிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, மொத்தமா நடக்கலைங்க. ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல. இது எத்தனை ஊடகங்கள்ல வந்தது? கண்டிப்பா யாருமே பேசல. ஒன்னே ஒண்ணுதான் போட்டாங்க, நான் பேர சொல்ல விரும்பல, அவனை ஏன் காட்டி கொடுப்பானே. மீதி எல்லாருமே கமுக்கமா இருக்கிறாங்க. இதான் சுய தணிக்கைன்னு சொல்றேன். புரியுது. அப்ப எல்லாருமே ஆல்ரெடி ஒரு அரசை ஏன் பகைச்சிக்கணுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. நீங்க மிரட்ட இது இன்னும் கீழே போகும். அப்ப எல்லாருக்கும் தைரியம் வந்துடும், இன்னும் ஊழல் பெருகுங்க. இப்ப இவர் வந்து 100 கோடி வந்து நான் ஊழல் பண்ணிட்டோம், என் சொந்தக்காரங்க பேர்ல வச்சுப்பட்டேன், நீங்க சொந்தக்காரங்க தெரியுமா காட்டுங்க, அதெல்லாம் ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்கிற மாதிரி இப்ப நம்ம ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு செய்தி வருது, அங்க கேட்கறாங்க, கமிஷன் கேட்கறாங்கன்னு போய் சொன்னா ஆதாரம் இருக்கான்னு புடிச்சு உள்ள போட்டா என்ன பண்றது? அது வேற ஒண்ணு இருக்கு. ஆமா, இல்லங்க, பத்திரிகையாளருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆமா, நீங்க வீரப்பனை தேடிக்கிட்டு இருக்கும்போது வீரப்பனை சந்திச்சு பேசலாம், வீடியோ எடுத்தேன்னு வெளியே வந்து நீங்க போட்டு காட்டலாம் இல்லையா? நீங்க பில்லேடனோட வந்து சர்வதேச தீவிரவாதின்னு நீங்க சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளர் போய் மீட் பண்ணிட்டு வருவார். மாவோயிஸ்ட் தடை செய்யப்பட்ட இயக்கம், தோழர்களுடன் ஒரு நாள்னு ஒரு பத்திரிகையாளர் புத்தகம் எழுத முடியும் இல்லையா? அப்ப பத்திரிகையாளருக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அது சர்வதேச சமூகம் சர்வதேச அரசுகள் அங்கீகரிச்சது. இன்னொன்று, பத்திரிகையாளர் வந்து இந்த துறையில இப்படி ஒரு ஊழல் நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நாங்க சுட்டி காட்டும் போது அது நடந்துச்சுன்னா அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. எங்ககிட்ட வந்து ஆரங்கிட்டு இருக்க கூடாது. நாங்க வந்து தகவலை தான் சொல்லுவோம், அது உண்மையா போய் அலசி ஆராய்ங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரு புகார் வருது, ஒரு சந்தேகம் வருதுன்னா கூட நாங்க எழுதலாம். அதை கம்ப்ளைண்ட் பண்றவங்க நேரடியா வந்து சாட்சி சொல்ல போறது இல்ல, எங்க கேக்குறாங்கன்னு அவங்க தகவல் தான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எச்சரிக்கை. நீங்க ஊழல் இல்லாத ஆட்சி தானே நடத்தணும்னு நினைக்கிறீங்க, சரி நாங்க சொல்றோம், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அதையும் போட போறோம். அப்ப ஏன் வந்து நீங்க வந்து இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்க? எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன்னு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்களா? திமுக ஆட்சியில மத கலவரத்தை தூண்டியவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப காலமா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில அதுல நடவடிக்கை இருந்தது, அது பாராட்டுக்குரியது தானே. இடதுசாரிகள் பாராட்டினாங்க, விசிக பாராட்டுச்சு, எல்லாரும் ஆளுங்கட்சியை தவிர எல்லாருமே, முன்னாள் ஆளுங்கட்சியை தவிர எல்லாருமே, பிஜேபி தவிர எல்லாரும் பாராட்டதான் செஞ்சாங்க. இப்ப அப்படி இல்லையே. சகட்டு மேனிக்கெல்லாம் வந்து நீங்க எங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிறதுக்குலாம் அரெஸ்ட் பண்றாங்க. பேசாம நம்ம வந்து நம்ம இளையராஜா பாட்டு, கமலஹாசன் பாட்டுன்னு போடும், அதே தான் கண்டிப்பா பண்ணணும் போல. இல்ல, இதுதான் ஆபத்து. நீ விமர்சனங்களை வந்து பார்த்து பயந்தீங்க, அதை பார்த்து அதன் மீது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கே கேடு. அது மக்களுடைய கோபம்ங்கிறது வெளிப்படலை அப்படின்னா அது மொத்தமா எதிராக மாறிடும். எங்கெல்லாம் நீங்க புரட்சி நடந்து யோசிச்சு பாருங்க, ஊடக சுதந்திரம் எங்கெல்லாம் பறிக்கப்பட்டதோ அந்த நாடுகளில் புரட்சி நடக்கும். அப்போ மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்படணும், அதற்கு அரசு வினை புரியணும். இப்படி ஒரு ஊழல் புகார் வந்திருக்குதா, நீ சரி செய்யுங்க. இப்ப இன்னைக்கு உங்க ஆட்சியை கவுத்துருவாங்களா? இப்ப பத்திரிகையிலேயே இப்படி நம்ம ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது, இல்லங்க இப்படி இந்த செய்தி பொய்யான தகவலுங்க, நாங்க செக் பண்ணிட்டோம், அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம மறுப்பு செய்தியை போட்டிருக்கோங்க. ஆமா, இல்லங்க இப்படி ஒரு தகவல் நாங்க போன வாரம் வெளியிட்டிருந்தோம், இந்த வாரம் அது சரி செய்யப்பட்டு அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு தகவல் இல்லையா, அது ஒரு பொய்யான தகவல்ங்கிறதே சொல்லியிருக்கோமே. ஆமா, அதுல ஒண்ணு எங்களுக்கு வெக்கம் கிடையாது. இல்ல, யாரு அப்படி அதை மீறி செஞ்சதுன்னு சொல்லுங்க. அப்படி யாருமே செய்யல, எந்த ஆட்சியிலுமே நடக்கலங்க. ஒரு புகார் வருது, அவங்க பதில் சொல்லல அப்படின்னா பதில் சொல்லல, இந்த கேள்வியை கேட்டாங்க பதில் சொல்லாமல் சென்ற அமைச்சர், இப்படித்தானே நியூஸ் வரும். மற்றபடி உங்களுக்கு எதிராலாம் போட போறது இல்லையே. பெரும்பாலும் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இருக்காதுங்க. அனுசரிச்சு போனோம், அதே நேரத்துல இஷ்யூஸ் வந்தா பேசணும், அதுல பேசணும் அப்படிங்கிறது இருக்கும். இதுல என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு பெரிதாக துதிப்பாடிய சேனல்கள்ல ஒரு குறிப்பிட்ட சேனலா நம்ம புதிய தலைமுறை கருதப்பட்டது இல்லையா? நிறைய சோசியல் மீடியால அவங்களுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள், சோழ மண்டலத்தில் விஜய், ஆமா, சேர மண்டலத்தில் விஜய், எக்கச்சக்கமான விஷயம். அவரு யூடியூப் சேனலை விட
கீழே இறங்கி சில சேனல்கள்லாம் செஞ்சாங்க. அதுல ஒரு சேனல் புதிய தலைமுறை. இன்னைக்கு அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஒருத்தரே முக்கியமான நெறியாளரே தூக்கிட்டு போய் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியால ரொம்ப பண்ணீங்களா இன்னைக்கு பாருங்க, உங்களே வச்சு அடிச்சிட்டாங்கிற மாதிரி நெகட்டிவா வருது இல்ல. இப்ப நீங்க பொதுமக்கள் ஆதரவையும் இழக்கிற சூழல் வருது. எதுக்கு ஓவரா ஜால்ரா போட்டா இப்படித்தான் அப்படின்ற மாதிரி வருது இல்ல. எத்தனை விஷயங்கள் நீங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய எத்தனை விஷயங்கள் விவாதத்துக்கு எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒருவேளை இது இந்த பழனி மேட்டரை கிட்டத்தட்ட மடைமாற்றுகிற ஒரு செயலா அப்படி பார்க்கலாமா இதை? இல்ல, எனக்கு அப்படி தெரியல. மொத்தமாவே மடைமாத்துற செயல் தான். இவங்க இந்த விஷயத்த பேசி எல்லாத்தையுமே இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்கள் பாதுகாப்புங்கிற பிரச்சனை தீர்ந்துருச்சா? இல்ல, அதிகமாயிட்டு இருக்கு. நேற்று கூட ஒரு குழந்தைய 13 வயசு குழந்தைய ஒரு கண்டக்டர் அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது செய்தி வந்திருக்குது. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் லிஸ்ட் எடுத்தேன். 12 கொலைகள் நடந்திருக்குது ஒரு நாள். இந்த ஒரு வாரத்துல சொல்றேன், ஒரு நாள் கொலைகள் அதிகமாயிருக்குது, திருட்டு அதிகமாயிருக்குது. சங்கிலியை பறிச்சுட்டு போனது யாருன்னு பிடிச்சா டிவிகே காரனா இருக்கிறான். எல்லா கிரைம்லயும் பாதி டிவிகே காரங்க சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. ரைட், எனக்கு இந்த கட்சிக்கார யோக்கியம் அந்த கட்சிக்கார யோக்கியம் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. தவறு நடக்குது இல்ல. அப்ப எல்லா பக்கமும் நடக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறதுங்கிறதுல இருந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுல இருந்து ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு கலாவிக்கு போறேன், இடத்த நான் சொல்லல. அங்க மக்கள் சொல்றாங்க இந்த இடம் நீர் பாசனம் உள்ள, அதாவது நீர் வடிகால் பகுதி, இங்க குடியிருக்கிறது சட்டவிரோதமானதுன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்குது. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எங்களை தூக்கிடுவாங்க, நோட்டீஸ் வந்துருச்சு. கவர்மெண்ட் நோட்டீஸ் வரல, கோர்ட் நோட்டீஸ் வந்துருக்குது. இவங்களுக்கு ஒரு அச்சம், அதனால டிவிக்கே ஓட்டு போட்டோம், ஓட்டு போட போறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப அந்த இடத்த பூதமல்ல இடிச்சிட்டாங்க. அண்ணன் கை வச்சது அங்கதான். 50 வருஷமா இருக்கணும் ஒரு அம்மா எழுத வீடியோ எல்லாம் வந்து. ஆமா, அது எனக்கெல்லாம் அந்த காரை தூக்கிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குழந்தைகள் விளையாடுற பொருள், டிவி, அது இதுன்னு தூக்கிட்டு 40 வருஷம் 50 வருஷம் இருந்த இடத்துல திடீர்னு அவங்க காணாம போறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு நடக்குது. கள்ளக்குறிச்சியில நாங்க விஜயண்ணான்றாங்க. என்னத்த சொன்னாலும் சரி, அண்ணா அவரு நிலா மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அது வீடியோல போடுவாங்க. இப்படி கதறினீங்கன்னா மண்ணள்ளி போடுறாங்க, நாசமா போவன் மண்ணள்ளி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோமா? எதை விவாதிக்கிறோம்? இந்த விஜயனை கூட்டு போயிட்டாங்களா, வந்துட்டாங்களா, ஆட்சியை கவிழ்க்க போறாங்களாம், திருநாவுக்கரசை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களாம், 9 பேர் கைது, கூடுதலாக 3 பேர் கைது. இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க, இதை பத்தியே பேசிட்டு இருக்கணும். போன முறை திமுக ஆட்சி புதுசுல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஈசிஆர் லட்சுமி நகர்னு ஒரு ஏரியா, இது மாதிரிதான் என்னது சதுப்பு நிலம். ஆமா, அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு. அதாவது அதே நிலத்துல இவ்வளவு தூரம் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இங்க ஒரு பகுதியில ஒரு கால்வாசி வீடுகளுக்கு கலைஞர் பட்டாவே கொடுத்திருக்காரு. மீதி பகுதியெல்லாம் இந்த மாதிரி சதுப்புநில பகுதியெல்லாம் வெளியேற்றணும் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. அந்த மக்களை வெளியேற்றதுக்கான மக்கள் ரோட்ல இருந்து போனாங்க. நான் அவங்களோட சந்திச்சு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சார் ஸ்டாலின் சார் அந்த பக்கம் சைக்கிள்ல போறீங்க, அவர் சைக்கிள் ரயில் தான் போயிட்டு இருந்தாரு, போறீங்க சார் இங்க பாருங்க சார் அப்படின்னு. ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். கடைசி அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ நம்ம புதிதாக மக்கள் வாக்களிக்கிறது எதுக்கு? ஆட்சி மாறினா விஜய் மாதிரி நபர்கள் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. பட்டா கொடுப்போம் அப்படின்னு அந்த பகுதியில உள்ள வாக்குறுதி, அவங்க டிவிகே சார்பாக கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இந்த பட்டா விஷயத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் தோழர். நீங்க அந்த சதுப்புநில பகுதி இதெல்லாம் பேச்சே கிடையாது. அந்த லட்சுமி நகர மக்களுக்காக களத்துல வாதாடின ஒரு கம்யூனிஸ்ட் வக்கீல், அவர்கிட்ட எங்க சேனல்ல இருந்து வேற ஒரு ஆங்கர் இன்டர்வியூ பண்ணார். சார் எப்படி பார்த்தாலும் அது புறம்போக்கு நிலம், சதுப்பு நிலம், அதுல இப்படி நின்று அகற்றதானே செய்வாங்க. கவர்மெண்ட் என்ன தப்பு இருக்கு? ஹலோ, அவங்கள அகத்துனா அவங்க வானத்துல வீடு கட்டுவாங்க. ஒரு அரசு வீடு இல்லாதவனுக்கு வீடு, சோறு இல்லாதவனுக்கு சோறு கொடுக்கணும் அரசு அவங்க கடமை. அவங்க கொடுக்கலன்னா நாங்க புறம்போக்கு நிலம் தாங்க வீடு கட்டுவோம், வீடு கட்டிடுவோம், அதுக்கப்புறம் பட்டா கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. ஆமா, இந்த உலகமே புறம்போக்கு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டி நகர் என்ன பண்றது? அதானே, அது ஏரி தானே. ஆமா, லேக் வியூ ரோடுன்னு இருக்குதா இல்லையா? ஆமா சார். சார் ஒட்டுமொத்த பூமியே புறம்போக்கு நிலம் தானே சார்? அது நாமளே புறம்போக்கு தான். ஆமா இல்ல சார், இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப மலைவாழ் மக்கள் அவங்களுடைய பிறந்திலிருந்து அங்கேயே வாழ்றாங்க, அவங்க தொழில் சார்ந்து அங்க வாழ்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிலங்களுக்கு பட்டா கொடுக்கப்படுது. மீனவர்கள் கடலோரம் வாழ்றாங்க, குடிசை வீடு கட்டி வாழ்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வீடு கட்டுறாங்க, அங்க பட்டா கொடுக்கப்படுது. அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி கிடையாது இல்ல, மக்கள் வாழுவாங்க, அவங்க வாய்ப்புக்கும் சூழலுக்கு ஒரு இடத்துல வாழ்வாங்க, அந்த இடங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும், பிறகு அது பட்டா நிலமாக மாறும். அவ்வளவுதானே. இது என்ன புதுசா இது அந்த நிலம் இந்த நிலம் இது பட்டா இல்லைன்னு சொல்லி தூக்குறதே லாஜிக்கலி. அது எப்போ சொன்னாங்க? ஒரு பெரிய வெள்ளம் ஜெயலலிதா பீரியட்ல ஒரு பெரிய வெள்ளம் எதனால இது வந்ததுன்னு ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி நீர்நிலைகள் வடிகால் பகுதியெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது,
அப்ப அதை சரி பண்ணணும் அப்படின்னு சரி அப்படி சொன்னா நீ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தானே இடிக்கணும், ஆமா, அது ஏரி இல்ல. ஆமா ஆமா ஸ்கைவாக்க தான் அடிக்கணும். இடிக்கணும்ல. எவ்வளவு அப்படி பார்த்தா சென்னையில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் மால்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு தானே. ஆமா, தமிழ்நாடு ஆமா. முழுக்க கட்டியிருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டும் புது பஸ் ஸ்டாண்டு, பழைய ஆமா. பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஆமா நீங்க பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிறது வேற, புது பஸ் ஸ்டாண்டு ஏரி ஏரி இல்ல. அல்லது குளம். ஆமா. நீங்க நீர் வடிகால் பகுதி, நீர்வழி பாதை எல்லாம் ஆக்கிரமிச்சுதான் இதெல்லாம் சார் கட்டிருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டாங்க தெரியும்ல போன வாட்டி. சோ அதனால அப்ப அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்னா சார், உங்களுக்கு அது தவிர்க்க முடியாம அதை நீங்க நீக்கியே தீரணும்னு ஒரு சூழல் இருக்குதுன்னு வைங்களேன். ஆமா. இப்ப நீங்க வந்து இப்ப ஆட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்க ஆட்களை வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும். மாற்று இடம் கொடுக்கணும்ல. மாட்டியான பக்கத்துலயே கொடுக்கணும் அவ்வளவுதான். ஆமா, இல்லது நீ ஒரு குடியிருப்பு கட்டி ஆமா. ஒரு பெரிய பில்டிங் கட்டி அங்க கொண்டு போய் சேருங்க. ஆமா, நீ அதை செய்ய மாட்டேன்றீங்களே. ஆமா, ஆமா. நீ அதை செய்யாம முழுக்க அடிச்சு வெட்டினாங்கன்னு எங்க போவாங்க? ஒரு வீடு கட்டுறதுங்க எவ்வளவு பெரிய லட்சியம். ஐயோ அதானே வாழ்க்கை, ஒரு மனிதனோட பெரிய கனவே அதுதானே. ஆமா, ஒரு சென்னையில ஒரு இடத்த வாங்கி எந்த வகையிலயோ ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு ஒரு வீட்டை கட்டி குடியேறதுங்கிறது எவ்வளவு பெரிய கனவு. ஆமா ஆமா. கல்யாணத்தை கட்டிப்பாரு, வீட்டை கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுலயுமே கடனாளி ஆகாத குடும்பங்கள் ரொம்ப குறைவு. ஹோம் லோன்ல தானே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆமாங்க, ஹோம் லோன் போட்டு 20 வருஷங்க. ஆமா. 20 வருஷம் அவங்க வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி திடீர்னு வேலை போயிடும். நகையெல்லாம் வச்சு பண்ணணும். இப்படி இவ்வளவு நெருக்கடியில ஒண்ணு செய்யறாங்க. மொத்தத்தையும் இடிச்சு தள்ளிட்டு நீ ரோட்டுக்கு போனா எங்க போவாங்க? அதான் சொல்றேன், இப்ப ஆட்சி மாற்றத்தினால வரக்கூடிய மாற்றம் நான் சொல்றது இதெல்லாம் பேசணும்ன்ற. இது திமுகவா டிவிகே இல்ல விஷயம். பாதிக்கப்படுறது மக்கள் தான். இப்ப நாம ஊடகங்கள் மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் பேசணும். அதை விவாதத்துக்கு எடுக்கிறதா? நீங்க ஒவ்வொரு நாளும் புறணி கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க, இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதா? யாரெல்லாம் எந்த எம்எல்ஏ தூக்குறது பிளான் பண்ணாங்கன்னு பேசுறது. ஓ எம்எல்ஏ நீ பாதுகாத்து வச்சு கட்சி எம்எல்ஏ தூக்குறதும் தூக்காது அது உங்க பிரச்சனை, அது கட்சிகளோட பிரச்சனை, அது எங்க பிரச்சனை. எங்க பிரச்சனை எங்களுக்கு வீடு, எங்க நிலம், எங்க உணவு, எங்களுடைய வாழ்வாதாரம் தான் மக்களோட பிரச்சனை. அதுதான் நம்ம பேசணும். இப்போ 100 வருஷமா எலெக்ஷன் நடக்குது, 70 வருஷமா சுதந்திர இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எம்எல்ஏ ஓடி போயிடுவான்னு யாருமே பயந்து. எம்ஜிஆரும் பயந்து. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஒரு வாட்டி மைனாரிட்டி ஆட்சி இங்க நடந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனையும் இல்ல. ஏங்க மைனாரிட்டி ஆட்சி இங்க மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இப்ப நடக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மைனாரிட்டி ஆட்சி தானே. அது ஒண்ணு. நீ முதல்ல அமைஞ்ச கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். காங்கிரஸ் கவர்மெண்ட், ராஜாஜி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். ஏன் அப்பவும் இந்த ஓடி போயிருவாங்க பயம் இல்லையா? உங்களுக்கு மட்டும் ஏன் ஓடி போயிருவாங்கிற பயம் வருது? ஆட்சியை சிறப்பா நடத்திட்டோம்னா, ஐடியாலஜிக்கல் வைஸும் இஷ்யூஸ் வைஸும் சரியான இடத்துல ஆட்சி நடத்திட்டோம்னா கூட இருக்க எந்த கூட்டணி கட்சியும் ஓட போறது இல்ல. இப்ப நீங்க ஆட்சியை சரிவர நடத்தலன்னா தான் பிசிகா கலட்டுறது யோசிப்பாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கலட்டுறது யோசிப்பாங்க. நீங்க ஆட்சியை சிறப்பா செஞ்சுட்டீங்க, மக்களின் பக்கம் நிக்கிறீங்க, பிஜேபியோட திட்டங்களை இங்க கொண்டு வராம பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் உங்களோட இருப்பாங்க. அதுல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நீங்க ஆட்சியை காப்பாத்துக்கல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிர்வாகத்திலே கவனம் இல்லைன்ற. எந்த பக்கமும் நிர்வாகத்துல கவனம் இல்லை இல்லைங்க. இந்த கட்சி ஆட்சி அப்படின்றது வந்து முதலமைச்சரா விஜய் வந்துட்டா எல்லாம் ஒழுங்குக்கு வந்துடும்ங்கிற மாதிரி சொல்றான். அப்படி இல்லை. ஒரு நபர் இல்ல கட்சி. உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி ஊழியரும் எப்படி பொறுப்பா நடந்துக்கிறாங்கிறதுல இருந்து இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 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 ஏரியாவில் கும்பலா நின்று அட்ராசிட்டி பண்றாங்க பசங்க, பைக்ல வந்து முறுக்கிட்டு போறாங்க. பொதுமக்களுக்கு பயமா இருக்குது. ஒரு லேடி வந்து அவங்க ஒரு ஸ்கூட்டில போயிட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு புருன்னு போறதை பார்த்துட்டு பயந்துட்டு போய் இடிக்கிற மாதிரி போய் நிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது. எப்படி போறான்? கழுத்துல வந்து டிவிக்கு துண்டை போட்டு போறான். போலீஸ்காரர் நிக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? இந்த அட்ராசிட்டியை பத்தி பேசுறதா வேண்டாமா? எந்த ஊடகமும் பேசல. ஏன்னா நீங்க டெய்லி இந்த கதையை எடுத்துட்டு வரீங்க. இஷ்யூஸ் பேச முடியல. உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதும் உங்க இன்செக்யூர் ஃபீல்டுமே செய்திகளாக மாறுது. ஆமா, இப்ப எங்க ஊர்ல சொல்லுவாங்க தினமும் இதே இலவா போச்சு அப்படின்னா உன்னோட இதே இலவா போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்படி பேசி 5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நேற்று கூட திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு, எந்த முகாந்திரமும் இல்லை ஆட்சியை கவிழ்வதற்கு, நாங்க வெளியேறதற்கு, அதனால 5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் ஆகிடும் பேசுறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா அடுத்து இடைத்தேர்தலை ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நம்ம இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்றதுக்கு எதுவுமே அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இதுதான். இவங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க. நீங்க தயவு செஞ்சு இடத்துல ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நம்மளா இந்த ஒரு நல்ல ஆட்சி, தூய்மையான ஆட்சியை, தூய சக்தி இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும், ப்ளீஸ் வாக்களிங்கிறது அஜெண்டா. இவ்வளவுதான். அதற்காக இந்த வேலை இதுக்காக நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. தினமும் நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த கவர்மெண்ட் பத்தின நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? விஜய் வந்து கோட்டு போட்டாரு, அயன் பண்ண கோட்டு போட்டாரு, பொட்டு வச்சாரு. அதை தாண்டி பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லையே. இங்க 18 கிலோமீட்டருங்க அவரு அங்க வீட்டுல இருந்து பனையூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு. போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்க போறது பாசிட்டிவான விஷயம் இல்லையா? வாங்க போறேன் அதுவும் தகவல் தான். வாங்கிட்டு வந்து தொலைங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா 600-800 போலீஸ் அதுல நிறுத்தி வச்சுக்கிட்டு
அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு காலையில வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு திரும்புறாரு. அப்ப அவங்க வேற எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போக முடியாது. எந்த விசாரணைக்கோ ஒரு வழக்கை வந்து விசாரணைக்கிற ஒரு 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 பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்ய முடியாது. அங்கனே நிக்கணும். காலையில வராங்க, சனி ஞாயிறு லீவு மாதிரி அவங்களுக்கு. சாட்டர்டே சண்டே வரமாட்டாரு. வரமாட்டாரு, உறுதியா வரமாட்டாரு. உறுதியா ஒரு புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் வரமாட்டாரு. நமக்கு வீக் ஆஃப். ஏன்னா அவருக்கு லீவ். 10 மணி சனி ஞாயிறு வீக் ஆஃப். மற்றபடி 9 to 5 8 hours ஒர்க். ஆமா, வீக் டேஸ்ல. ஆமா. அப்போ நிச்சயமா வரமாட்டாரு. இந்த நேரத்துல உங்களுக்கு லீவு. மத்த நேரம் கால் கடுக்க அங்க நிக்கணும். இதுல என்னன்னா 24 மணி நேரம் ஆட்சி கட்சி அப்படின்னு காலையில 3 மணி நேரம் தூங்கிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு தான் எங்க சிஎம்கள் பொதுவா வேலை செய்வாங்க. அது வந்து வேலையை செய்யாத மாதிரியும் 9 to 5 உட்கார்ந்து இருக்கிறது வேலை செய்யற மாதிரி ஒரு நியூஸ போடுறதெல்லாம் இருக்கு. இங்க கலைஞர் வந்து விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு, அது நானும் வந்து நான் சொல்றது இல்ல, நிறைய பேர் சொன்னது. 4 மணிக்கு எந்திரிச்சு பத்திரிகையை படிச்சுறாரு. படிச்சுட்டு 5 மணில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. அப்ப அத்தனை அமைச்சரும் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். அவரு ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்தது வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின், அவர் எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு போன் பண்ணுவாரு. அப்ப எல்லாருக்குமான வேலைகள்ங்கிறது காலையில விடியறதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி பணி ஆட்சி பணிங்கிறது தொடங்கிடும். சரியா? அவர் கடிதம் எழுதுறது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போறாரு. வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய வேலைகளை தொடங்குறாரு. 10 மணிக்கு ஆபீஸ் வந்துடுவாருன்னு வைங்களேன். 4 மணிக்கு முடிச்சுட்டு அவர் 4 மணிக்கு ரெஸ்ட் எடுப்பாரு நினைக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. அந்த கலையரங்கத்துல ஒரு நிகழ்ச்சி, இங்க ஒரு திருமண வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, தினமும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படித்தான் சிஎம்கள் எல்லாரும் வேலை செய்வாங்க. ஆமா. ஆனா அதெல்லாம் வேலை செய்யாத ஜெயலலிதா கிளைம் பண்ணாங்க. 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் வேலை செய்யறேன்னு கிளைம் பண்ணாங்க. கரெக்ட். நான் 18 மணி நேரத்துல வந்து நான் வந்து ஒரு 8 மணி நேரத்தை விட்டுறேன். ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா? இல்ல, இன்னும் ஒரு சிஎம் வந்து 18 மணி நேரம் 20 மணி வேலை செஞ்சுதான் ஆகணும். அது எப்படி செய்யாம இருக்க முடியும்? ஆமா. நமக்கே வந்து நைட் ரொம்ப லைட்டா கடைசி அப்டேட் வரை பார்த்து தான் தூங்குறோம். காலைல எந்திரிச்சது நேரம் எடுத்து லேப்டாப்போ ஏதோ பார்க்க வேண்டியதுக்கு என்ன நைட் என்ன அறிக்கை வந்து என்ன நியூஸ் வந்துங்கும் போது அப்ப சிஎம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க இந்த டைமுக்கு ஆரம்பிச்சு இந்த டைமுக்கு வேலை செய்வீங்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. இதை நாங்க பெருமையா பேசுவோம். ஆமா, 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டவங்களை நாங்க சிறுமைப்படுத்திட்டு நீங்க 9 o'clock டெய்லி ஆபீஸ் கிளர்க் மாதிரி இல்ல ஆபீஸ் எம்ப்ளாய் மாதிரி வர்றதை நாங்க பெருமையா பேசணும். ஆமா. அப்ப எங்க பெருமையா பேசுறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. எங்களுக்கு நீங்க எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. நிஜமாவே கண்டென்ட் கொடுக்கல. கண்டென்ட் பற்றாக்குறையில இருக்கிறாங்க. ஒரு படியில இருந்து கீழே இறங்கி முதல்வர் அர்ஜுன் மாதிரி வந்தாருங்கிறது ஒண்ணு. இவ்வளவுதான். நீங்க நடந்து வந்தீங்க, நீங்க வந்து கண்ணாடி போட்டீங்க, நீங்க வந்து கை காட்டினீங்க, நீங்க வந்து அரிசியை எடை போட்டு தப்பா கொட்டினீங்க, எடை போட்டதுல உங்களுக்கு மிஸ்டேக்கு, அவங்க இதைத்தான் நாங்க வந்து நியூஸா பாக்குறோம். வேற என்ன இருக்குது அதுல? ஒரு புதிய கொள்கை மாற்றம் ஏதாவது நிகழ்ந்துருக்குதா? எதுவுமே நடக்கலையே. ஒண்ணு இல்லைங்க, பட்ஜெட் கூட நடக்குது. பட்ஜெட் கூட்டத்துல கூட்டம் முடிஞ்சு எல்லா அமைச்சர்களும் முடிச்சு வெளியே வராங்க. எல்லாரும் தலைதறிக்கு ஓடிடுறாங்க. நிர்மல்குமார் மட்டும் வந்து பேசுறாரு. என்னது பேசுறாரு? ஆட்சியை வெல்கிறதுக்கு திமுக அதிமுக சதி பண்ணுது, இதே வேலையா போச்சு. இதைத்தான் நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பழனி இஷ்யூல பத்திரப்பதிவு துறையில திமுக ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது தெரியுமான்னு பேசுறாரு. அப்படிதான் பேசுறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் நடந்து நடக்காம போட்டோம். எதுக்குங்க உங்களை மாத்தி இருக்கிறோம்? மக்கள் உங்களை மாத்தி போட்டாச்சு, உங்களை கொண்டு வந்தாச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த மீட்டிங்ல என்ன பேசுனீங்க? எதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம்னு பேச வேண்டியதுதானே? திமுக ஒரு 4000 பேர் அப்பாயிண்ட் பண்ணி இன்னும் ஃபீஸ் புடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது கரண்ட் பவர் கட் சரியான மாதிரி இல்ல. இன்னும் பவர் கட்டை தாண்டி இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுங்க. பில் எல்லாம் டபுளா வருது. ஆமா. இப்ப இதெல்லாம் விளக்கமே போட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீ, 400 யூனிட் ஓடி இருக்கு, 200 யூனிட் ஃப்ரீனா மீதி 200 யூனிட். இந்த 200 யூனிட் இவ்வளவுதானங்க வரணும். எனக்கு அதிகமா வந்திருக்கு. கட்டணம் குறையணுமே. ஆமா. 1000 ரூபாய் கட்டணங்கிறது 2000 மாறுது. 2000 ரூபாய் கட்டணம் 4000 மாறுது. எங்களுக்கு குறைஞ்சிருக்கணுமே. 1000ங்கிறது 500 மாதிரி இருக்கணும். இப்ப அதை பத்தி நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? நாங்க வேற கதையில பேசிட்டு ஆட்சிக்கு விழிப்பு. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நிர்வாகத்தை பாருங்க. இன்னொன்று இப்ப மெயினான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸோ பத்திரிகைகளோ இல்ல யூடியூப்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாம இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடிய இடமாகவே சோசியல் மீடியா தான் இருக்கு. அப்ப சோசியல் மீடியால எழுதுறவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டா அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம்னு பாக்குறாங்களோ என்ன? ஒண்ணு இல்லைங்க, நம்பர் 1 சேனல் புதிய தலைமுறை, நம்பர் 1 சேனல் 24x7 நியூஸ் சேனல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்குது. நீ அதுலயே ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் உள்ள கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா மத்தவங்களை மிரட்டுறது. ஆமா ரைட்டு தான். சோ கிட்டத்தட்ட ஊடகவியலாளர்கள் கொஞ்சம் அச்சத்துல இருங்க, சும்மா கண்டதை பேசிட்டு இருக்க கூடாதுங்கிற ஒரு துணி அதுல இருக்கிறது. நாளைக்கு உங்களை தூக்குவோம் அப்படிங்கிறது இருக்கு, நீங்களும் வருவீங்க அப்படிங்கிறது தான். தூக்குறாம ஆல்ரெடி பிராண்ட் தான், இன்னும் பெரிய பிராண்ட் ஆயிடும் அவ்வளவுதான். இல்லையா? அப்படித்தான் நம்ம இதை பாசிட்டிவா எதிர்கொள்ளணும். என்னன்னா இதை நம்ம அப்படி சிரிச்சு கடந்து போக முடியாது. இது குடும்பத்தோட தொடர்புடையது. நம்ம எல்லாமே குடும்பத்துல இருக்கணும். நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். தூக்கு தண்டனை கிடையாது, இல்ல கொலைகேஸ் கிடையாது தூக்கு தண்டனை போட்டு கொடுக்கறதுக்கு.
குடும்பம் எவ்வளவு அச்சமா இதை எதிர்கொள்ள. இப்ப நீங்க இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து இந்த செய்தியை இப்ப வீட்டுல உங்க மனைவி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பயப்படுவாங்கல்ல. சோ ஏதோ ஒரு வகையில எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் பிரஷர் கொடுப்பாங்க. ஆமா, சைக்காலஜிக்கலா நம்மள வந்து ஒரு உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை, அப்புறம் கம்முன்னு இருக்க வேண்டியது, அமைதியா இருப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் கூட பண்ணுவோம். நீ சும்மா சினிமா இந்த மாதிரி காமெடி இந்த மாதிரி ஏதாவது இல்ல, எனக்கு அது பிரச்சனை இல்ல. நான் வந்து கமல் பத்தி பேசுவேன், இளையராஜா பத்தி பேசுவேன், சினிமா பத்தி. நீங்க எல்லாம் அப்பா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நானாவது காலத்தை ஓட்டிடுவேன். ஒண்ணு இல்லைன்னா சமைக்க வர தெரியும், சமைச்சாது வீடியோ போட்டு விஷன் கிச்சன் ஒரு ஷோ ஆரம்பிச்சு நான் மட்டும் சமைச்சுட்டு அதை என் பொழப்ப பாத்துருவேன். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப அரசியல் தான். ஆமா. சோ இதுதான் டேஞ்சர், இதுதான் ஆபத்து. ஆபத்துங்கிறது வந்து நான் மக்களுக்கு ஆபத்துங்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கும் கூட இது கரெக்ட். உங்களுக்குமே உங்களோட தேவையான வந்து இப்போ போன வாட்டி நம்ம பேசியிருக்கோம், கட்சியில இருந்து சிஎம் செல்லுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. இஷ்யூஸ் ஏதாச்சும் வருதா, மக்கள் பேசுறாங்க மாதிரி வீடியோஸ் வந்தா எங்களுக்கு அனுப்பணும்னு கேட்பாங்க. அதுக்காக தாங்க சிஎம் செல் தனியா உருவாச்சு. அதிகாரிகள் ஏமாத்திடுவாங்க, அமைச்சர்கள் ஏமாத்திடுவாங்க, ஏன்னா தான் யோக்கியன்னு காட்டணும். ஆமா, நல்ல விஷயத்தை வந்து கொண்டு போய் சொல்லுவாங்க, அதான் கொண்டு போவாங்க. அப்ப தப்பான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் முதலமைச்சருடைய பார்வைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதுதான் சிஎம் செல்லு. அப்ப நீ ஊடகங்கள் என்ன, நீ இதை மறைச்சாலும் ஊடகத்துல வரும், முதலமைச்சர் பாத்துருவாரு அப்படிங்கிற ஒரு அச்ச ஒரு உணர்வு இருக்கும். அப்ப நீ அதெல்லாம் நிறுத்துறீங்க அப்படின்னா போன் பண்ணி பேசுறாங்களாங்க, சார் இந்த இந்த டோன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டோனா மாத்துங்க, கொஞ்சம் நியூட்ரலா பண்ணலாமே, இது இந்த வார்த்தையை நீக்கிருங்களேன், இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு. யார் சொல்றது? சமஸ் சொல்றார். சமஸே சொன்னாரு, இதுக்கு மேல நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இதுக்கும் நான் பொறுப்பு இல்லப்பா, அது அவரு பெரிய தலைதான் அவர் சொன்னதுதான். சோ இது வந்துதான் ஆபத்துங்க. ஊடகங்களுக்குள்ள நீங்க தலையீடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். சோ தாவேகாவும் முதல்வரும் அமைச்சர்களும் ஊடகத்தை சுதந்திரமாக செயல்பட விடுவதுதான் மக்களுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. அதனால எங்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என்ற கோரிக்கையுடன் இந்த நேர்காணலை முடிப்போம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க தோழர், ரொம்ப நன்றி.